ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட அக்காவுக்கு கார் கிஃப்ட் பண்ணி அதை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களோட அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ அதனால ஒரு லக்ஸரியான காரை வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த ஒரு போட்டோவுக்கு கேப்ஷனா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் MBBS முடிச்சு தென் MDல கோல்டு மெடல் வாங்கி இப்போ 42 வயசுல FRCPயும் அச்சீவ் பண்ணிருக்கீங்க. ஸோ இது அப்பாவுக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இது சிவகார்த்திகேயன் அவர்களோட அக்கான்னு இல்லாம ஜென்ரலா ஒரு உமனை அச்சீவ் பண்ணதே நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஏன்னா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய மேரிட் உமனுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த வருஷம் அமரன் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சது. அதுவும் படம் வசூல் ரீதியா 300 கோடி அள்ளி குவிச்ச சந்தோஷத்துல இருக்காரு. அண்ட் எப்படியும் கமல் அவர்கள் யூஎஸ்ல இருந்து ரிட்டர்ன் வந்தப்புறம் அமரனோட மிகப்பெரிய சக்சஸுக்காக சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கார் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா அந்த காரையை அவங்க அக்காவுக்கு கிஃப்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் அமரன் படத்தோட பிரம்மாண்ட சக்சஸ் மீட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டிசம்பர் மந்த்ல பேன் இந்தியன் சக்சஸ் மீட் நடக்கும் சொல்லிட்டு வேற ஒரு படத்தோட ப்ரொடியூசர் சொன்னாரு. பட் ஆனா அப்படி ஒரு சக்சஸ் மீட் இப்ப அமரன் படத்துக்கு நடக்க போகுது. அண்ட் கமல் அவர்கள் ஏஐ படிக்கிறதுக்காக சில மாதங்களாவே யூஎஸ்ல இருக்காரு. சோ அவருக்காக தான் அமரன் டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்த உடனே பிரம்மாண்டமா சக்சஸ் மீட் நடக்கும். அண்ட் அமரன் இயக்குனருக்கும் அண்ட் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி அவர்களுக்கும் கமல் அவர்கள் என்ன கிஃப்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.